பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர் எழுதி படம் வரைஞ்சி இதில் ஸ்லோகம் எழுதுனது எங்கள் அண்ணா. அவங்க இருக்காங்க, அவங்களும் இப்போ பார்க்கலாம். அவங்கக்கிட்ட சின்ன பேட்டி எடுக்கலாம். வாங்கண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கண்ணா. இதில் நீங்கள் எப்படி இந்த ஓவியத்தை வரைஞ்சிங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வரைஞ்சது? எல்லோரும் ஓவியம் வரைவாங்க, ஆனால் அந்த ஓவியத்துக்குள்ளேயே இந்த ஸ்லோகங்களை எழுதுனீங்க பார்த்தீங்களா, அதான் ரொம்ப ஹைலைட்டு. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து யார்கிட்டையும் படிக்கலை வைக்கல. இது ஒரு எனக்கு இயற்கையாகவே வந்த ஒரு ஞானத்தில் பாட்டு எழுதணும்னா படம் வரைவேன், படம் வரைஞ்சால் பாட்டு எழுதுவேன். இந்த பாட்டை எழுதிட்டு இது ஒரு தேராக வரையலாமுங்கிற எனக்கு கற்பனை போடுச்சு. இது ஒரு கற்பனை தேர். வெரி குட், வெரி குட். இந்த கற்பனை தேரில் அது தத்துவம் எழுதியிருக்கோம்மா. தத்துவம் அப்படின்னா அந்த தேரோட்ட தத்துவங்கிறது, தேர் வந்து உடல், தேர் அசைதுட்டீங்களா அது மனம். அலையும் மனதை வீதியில் அலைய விட்டு ஓட விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடன் இரண்டரை கலப்பது தேரோட்ட தத்துவம். வெரி குட், வெரி குட். உலகத்தில் எல்லாருமே ஒரு தேர் தான். அவங்க அசைஞ்சு அவங்கவுங்க பணியை செய்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு கற்பனை தான் எல்லாமே. இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய பணி வந்து சிறக்கணும். நீங்கள் நிறைய உங்களுடைய சிஷியர்களை உருவாக்கணும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரும் புகழும் விளங்கணும். நான் என்னுடைய ஆன்மீக பணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக. எனக்கு பேட்டி எடுத்த என்னுடைய ஆர்மி தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள். அவள் மேன்மேல் ஈடுபடி வாழ்ந்து நன்றிண்ணா. என்னுடைய ஆசீர்வாதங்கள். நன்றிண்ணா, நன்றிண்ணா. வாழ்க வளமுடன். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். நெல்லையப்பர் காந்திமதி அருளால் மேலும் மேலும் உங்களுடைய புகழெலாம் வளரணும். நீங்கள் யாருக்கிட்டலாம் முதல்ல பரிசு வாங்கினீங்க அதை சொல்லுங்கள். நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சில்பா கலெக்டர் மாட்ட வாங்கினேன். நான் தமிழ் அறிஞர்மா. தமிழ் அறிஞர் மூலமாக எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எனக்கு இலவச பஸ் பாஸ் பயண அட்டை கொடுத்துட்டாங்க. நான் பயணம் வந்து எங்கே வேணாலும் போகலாம். அது மாதிரி தமிழில் அதிக மார்க் வாங்கியிருக்கேன். தமிழ் மேலே ஆரம்பத்துலேருந்து எனக்கு பற்றுதல் அதிகம். அப்போ பழைய படிப்பு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால் இந்த அம்மாவை பார்த்து இதே இடத்துல நிலைப்பொருளை வச்சு ஆலயத்தில் தான் என்னுடைய ஓவியத்தை பாராட்டி நிறைய வரைஞ்சிருக்கீங்க. இது எல்லாமே காட்டணும். சூப்பராக இருக்குது உண்மையில அண்ணா. இந்த பணி வந்து சிறக்கணும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருந்து நல்லபடியாக மேலும் மேலும் நிறைய செல்வாக்கு புகழ் பெற்று நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நெல்லையப்பர் காந்திமதி அருளால் நீங்கள் தீர்க்காயுசாக இருக்கணும்னு அவங்கக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. நன்றிண்ணா. வாழ்க வளமுடன். நன்றிண்ணா. நான் எடுத்துட்டேண்ணா. நன்றி. நானும் சாயும். வாழ்க வளமுடன். இது எல்லாமே அண்ணா வரைஞ்ச படம் தான். இந்த பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாமே. ஆமாம், இது ஃபுல்லாகவே எங்கள் அண்ணா வரைஞ்சது தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளோடு இருந்து நல்லபடியாக வளர்ந்து வரணும். நன்றி. இதை பார்க்குற பக்த கோடிகள் அனைவரும் மேலும் மேலும் சிறந்து நல்லபடியாக இன்புற்று வாழணும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நானும் சாயும். ஓம் நம சிவாய.